அஸ்ஸலாமு எவ்ரிவான். நம்ம இன்றைக்கி எப்படி உளுந்த வடை அண்ட் கெட்டி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சட்னி செய்கிறதுக்கு எப்படின்னு என்னென்ன தேவைப்படுன்னு பார்த்துக்குவோம். கொஞ்சோண்டு தேங்காய், வறுத்த கிரவுண்டால், ஒரு பீஸு இஞ்சி, 4 பூண்டு, 2 பச்சை மிளகாய் அண்ட் கொஞ்சோண்டு உப்பு. இப்போ நம்ம பிளெண்டரில் போட்டு அரைச்சிடலாம். அரைச்சதோடு நம்மளோட திக் கோகோனட் சட்னி இஸ் ரெடி. நம்மளோட சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி வடை செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல பிளெண்டரை கழுவிட்டு கொஞ்சோண்டு உளுந்தும் உப்பும் போட்டு நம்ம பிளெண்ட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். கொஞ்ச நேரம் பிளெண்ட் பண்ணாலே போதும். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக நம்ம பிளெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த பேஸ்ட்டை நம்ம இப்போ இன்னொரு கண்டெய்னரில் வச்சுக்குவோம். நம்ம நிறையா உளுந்து போட்டு அரைச்சதுனால நம்ம இதை கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறோம். அதிலிருந்து கொஞ்சோண்டு எடுத்து இந்த மாதிரி ஒரு பவுலில் வச்சுட்டு ஒரு 2 to 3 க்ரீன் சில்லி பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டுக்கலாம். 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு வச்சுருக்கோம். இதை ரெண்டையும் நம்ம இந்த பேஸ்ட்டில் போட்டு கலந்துக்கணும். இப்போ பச்சை மிளகாயே போடுவோம். எல்லாத்தையும் போட்டதோடு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை பக்கத்தில் வச்சுட்டு நம்ம ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அது ஹீட் ஆகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணிட்டோம். கொஞ்சோண்டு மாவு போட்டு பார்த்துக்கலாம், அது ஹீட் ஆகிடுச்சுன்னு தெரியுறதுக்கு. இப்போ நம்ம எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இந்த மிக்ஸ்சரை எடுத்து அந்த பேஸ்ட்டை நம்ம கையில் எடுத்து உருட்டிட்டு நீங்கள் தண்ணி தொட்டுக்கலாம். அந்த மாவு ஒட்டாமல் நம்ம கையில் ஒரு பிளாஸ்டிக் இல்லைன்னா கையில் போடுற க்ளவ் வச்சு நீங்கள் நல்லா ஷேப் பண்ணிக்கிங்க. ஷேப் பண்ணிவிட்டு உருண்டையாக நடுவில் ஓட்டை போட்டு அது உளுந்த வடை மாதிரியே ஷேப் வந்துடும். இப்போ நம்ம ஃப்ரையிங் பண்ண போகிறோம். ஷேப் பண்ணதை நம்ம எண்ணெயில் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா பொரியுது. இதே மாதிரி நம்ம மாவு முடிகிற வரைக்கும் ஷேப் பண்ணி நம்ம பொரிச்சுக்கலாம். நம்மளோட உளுந்த வடை கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணணும்.
இப்போ நம்மளோட வடை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்து ஒரு தட்டில் டிஷ்யூ வச்சு இந்த உளுந்த வடையை வச்சா எண்ணெயெல்லாம் இறங்கிரும். யம்மி, நம்மளோட உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு. நல்லா பாருங்கள், நல்லா இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட ஒப்பீனியனை காமெண்ட் செக்ஷனில் எழுதி போட்டுருங்க. நம்மளோட வடை சட்னியோட சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். நம்மளோட உளுந்த வடையும் கெட்டி சட்னியும் சூப்பர் காம்பினேஷன். நல்ல சுவையாக இருக்குது. நீங்களும் மறக்காமல் செஞ்சு பார்த்துருங்க. இதை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு காஃபியோடு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். அது மட்டும்தான் நம்மளோட வீடியோவில் இன்றைக்கி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். மறக்காமல் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க.